السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு வகுப்பு மாதத்து இல்முல் அகீதா. இந்த ஒரு வகுப்பு, இந்த ஒரு அமர்வு இருக்கிறதே மிகவும் முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு அமர்வு. நமது மாஹதாவா குரானிய கல்வி நிலையத்தில் படித்து தரப்படக்கூடிய எல்லா விதமான பாடங்களும் வகுப்புகளும் சிறந்த ஒன்று, அல்லது விதமான சந்தேகம் இல்லை. குறிப்பாக இல்முல் அகீதா இருக்கிறது, அது அஷ்ரஃபுல் உலூம் இருக்கிற கலைகளிலே மிகவும் உயர்ந்த கலை. ஏனென்றால் அல்லாஹ்வே நாம் முழுவதுமாக தெளிவாக அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் கொள்கை சித்தாந்தம் என்ற அடிப்படை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், நம்மிடமிருந்து வெளிப்படும், அதாவது அகீதா என்பது சிந்தனா, ஒரு ஐடியாலஜிக்கல் சித்தாந்தம் என்று நாம் கடந்து பெற முடியாது. கொள்கை உறுதியாக முறையாக இறைநம்பிக்கை இருந்தால்தான் வெளிப்படும் அமல்களும் சிறப்பாக இருக்கும். அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் என்று சொல்லும் பல இடங்களில் ஈமான் கொண்டவர்கள் சாலிஹான அமல் செய்தவர்கள் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இறை நம்பிக்கை சரியாக இருக்கும் பொழுது தான் அமலும் சரியாகும் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கடந்த அமர்விலே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருந்தோம். இந்த புத்தகத்துடைய 32வது பக்கத்தோடு ஒரு பகுதி முடிஞ்சு அடுத்த பகுதி 33ஆம் பக்கத்தில் ஆரம்பிக்கிறது. அல் இன்ஹிராஃப் அனில் அகீதத்து ஸஹீஹா, சரியான இஸ்லாமிய கொள்கையிலிருந்து வழிகேடாக தவறான வழி செல்வது என்ற ஒரு தலைப்பில். அல் இன்ஹிராஃப் என்பது தவறான வழி செல்வது, வழிகேடு என்ற அர்த்தம். அப்போ சரியான கொள்கையை விட்டு ஒரு மனிதன் வழிகெடுவது, அதற்கு 2 காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, அஸ்பாபு இன்ஹிராஃப் அன் அகீதத்து ஸஹீஹான்னு பிரிக்கிறாங்க. இந்த சரியான கொள்கையை விட்டும் திசை திருப்பக்கூடிய காரணங்கள் என்னென்ன, அஸ்பாபுகள், சபபுடைய ஜம்மா அஸ்பாப். ரெண்டாவது, இந்த புத்தகத்தில் வசாயிருல் விகாயத்தி மின் இன்ஹிராஃபி அன் அகீதத்து ஸஹீஹா, சரியான இந்த கொள்கையிலிருந்து திசை திருப்பக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் எவ்வாறு நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும், அதற்குரிய வழிகள் என்ன. வசாயல்னா வழிகள், விகாயனா பாதுகாக்கக்கூடிய வழிகள் என்னங்கிறது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடந்த வாரம் நாம் 38 பக்கங்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக 38வது பக்கத்தில் ஒஃபில் அஸ்ர் அல் ஹதீஸ், இன்றைய காலத்தில் குலாத்துர் ராஃபிதியாக்கள், ஷியாக்களுடைய ஒரு வழிகேடான சிந்தனைகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக அல் குலூ ஃபி ஸாலிஹீன், நல்லடியார்களை பற்றி தவறாக விளங்குதல், மார்க்கத்தில் சொல்லப்படாத விதத்தில் மிகைப்படுத்தி அவர்களை விளங்குதல். அல் குலூன்னு சொன்னால் மார்க்கம், உதாரணமாக 4 ரக்காய தொழுவுங்கன்னு சொன்னால் அவங்க 5 ரக்காய தொழுகிறது, அப்படியாவது தொழுவ மாட்டாங்க. கூடுதலாக தொழுவது நன்மை கிடைக்குமே நினைக்கிறது. மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை அவ்வாறே முறைகேடாக செய்யாமல் உள்ளதை உள்ளபடியே செய்வது தான் அமலு சாலிஹ். அல் குலூ என்றால் மிகைப்படுத்துவது, எக்ஸாக்ரிகேஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது தொடர்பில் இதற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒமிம்மா எதுல்லு அலா தஹ்ரீமி தாலிக், அது இவ்வாறு நல்லடியார்கள் விஷயத்தில் மிகைப்படுத்தி கூறுவது கூடாது, தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குர்ஆனில் சூரத்து நிசாவுடைய 171வது வசனம் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. யா அஹ்லல் கிதாபி, வேதக்காரர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் மிகப்படுத்தி சொல்லாதீர்கள். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் சொன்னால் சத்தியமானவற்றையே சொல்லுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. இன்னொரு ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஸ்னத் அஹமதுலேயும் நசாயிலையும் வரக்கூடிய ஒரு நபி மொழி, ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ்னு சொல்லியிருக்கிறாங்க. கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஈயாக்கும் வல் குலுவ ஃபித்தீன், உங்களையும் மார்க்கத்தில் நீங்கள் மிகைப்படுத்தும் விஷயத்தை மட்டும் நான் எச்சரிக்கிறேன். ஃபைன்னஹு அஹ்லக மன் கான கபலக்கும் அல் குலூ ஃபித்தீன், உங்களுக்கு முன் சென்றவர்களெல்லாம் அழிந்து விட்டார்கள், மார்க்கத்தில் அவர்கள் இல்லாத விஷயங்களை, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அவர்கள் மிகைப்படுத்தி கூறியது. ஒன்று இருக்குது, இல்லாத விஷயத்த சொல்கிறது, அதுவும் தப்பு, அது பிதஅத்தா போயிடும். ஆனால் சொல்லப்பட்ட விஷயத்த
சொல்லப்பட்ட அடிப்படையில் சொல்லாமல் அதிகப்படுத்தி சொல்வது, மிகப்படுத்தி சொல்வது, இதை நபி அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. 5வது விஷயம், அதாவது சரியான கொள்கையை விட்டும் திசை திருப்பக்கூடிய வழிகேட்டை கொண்டு நம்மை அடைய வைக்கக்கூடிய காரணங்களில் 5வது காரணம் அத்தக்லீதுல் அமா, கண்மூடித்தனமாக பின்பற்றுதல். அப்படின்னா என்ன? தக்லீதுல் அமா வஹுவ முதாபஅத்துல் ஆபாஇ வல் உலமாஇ வ சாதத்தி வல் குபராயி, தலைவர்கள், பெரியவர்கள், உலமாக்கள், இன்னும் முன்னோர்களை பின்பற்றுதல். ஒத்தாஅத்து அல் அமியா, எப்படி பின்பற்றுறது? கண்மூடித்தனமாக பின்பற்றுதல், அவர்களுக்கு அடிபணிதல். லஹும், அவர்களுக்கு, மின் கைரி தலீலின், ஆதாரம் இல்லாமல், வலா புர்ஹானின், எந்த அத்தாட்சியும் இல்லாமல், வக்கது ஜஅ ஹாதா ஃபி அதில்லத்தின் கதீரா, இவ்வாறு ஆதாரம் இல்லாமல் ஒரு நபரை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரங்கள் இதோ. சூரத்து ஜுஹ்ருஃபில் 22வது வசனம், பல் காலு இன்னா வஜிதனா ஆபா அனா அலா உம்மத்தின் வ இன்னா அலா ஆசாரிஹிம் முஹ்ததூன், நாங்கள் இவ்வாறே எங்களுடைய முன்னோர்களை பெற்றுக்கொண்டோம், அவர்களுடைய அடிச்சுவட்டில் நாங்கள் நேர்வழி பெற்றோம், நடந்து செல்கிறோம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குஃபார்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது, தௌஹீதை, ஏகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லா என்ற கலிமா சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, நீ என்ன புதுசாக வந்து சொல்கிற, நாங்கள் வந்து காலம் காலமாக முன்னோர்களுடைய ஒரு மதத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா? இன்றைக்கி வழிகேடான, முறைகேடான கொள்கைகள் இருக்கக்கூடிய ஒரு சகோதரட்டையும் போய், அப்பா அப்படி செய்யாதீங்க தான், இது பிதாத்து, இது மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தையும், எங்கள் மகளால் இப்படி தான் வழக்கு, எங்கள் அஜத் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, எங்களுடைய குடும்பத்தில் இவ்வாறு தான் நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவாங்களுடைய, அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நாங்கள் இப்படி தான் செய்வோம்னு சொல்லவே மாட்டாங்க. அதிலேயே நம்ம அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்களா அல்லது அசத்தியத்தில் இருக்கிறார்களா நம்ம புரிஞ்சுக்கிறலாம். அதே மாதிரி இன்னொரு ஆதாரம் பாருங்கள், சூரத்துல் அஹ்ஸாபில் 67வது வசனம், வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதாதனா, அவர்கள் சொல்லுவார்கள், ரச்சகனே, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம், குபரா அனா, எங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், பெரியவர்களுக்கு, ஃபஅதல்லூனா சபீலா, பாதையை எங்களுக்கு அவர்கள் வீணடித்து விட்டார்கள், எங்களை வந்து தொலைத்து விட செய்து விட்டார்கள், நாங்கள் வழிகட்டு போய்விட்டோம்னு சொல்லுவாங்க. அதே போல் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால 31வது வசனமாக சொல்கின்றான், இத்தஹது அஹ்பாரஹும் ஒரு ருஹ்பானஹும், அதாவது வேதக்காரர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நஸ்ரானிகளை பற்றி, அவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களை, தங்களுடைய சாமியார்களை, அஹ்பார்னா பாதிரியார்கள், ஹிப்ர்னா ஆழமாக அறிந்தவர், அஹ்பார் அவங்களுடைய பாதிரியார்கள், ருஹ்பான்னா ரஹ்பான் அப்படின்னு சொன்னால் துறவிகள், தங்களுடைய துறவிகளையும் பெற்றுக்கொண்டார்கள். அர்பாபு மின் தூனில்லா, அல்லாஹ்விற்கு நிகராக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வல் மசீஹ் இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குமாரராகிய மசீஹையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவ்வாறே அவர் அல்லாஹ்வுக்கு நிகராக பெற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள், ஷிர்க் வைத்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான். வல் மஅனா, அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்னஹும் இத்தபஊஹும் ஃபி தஹ்லீலி மா ஹர்ரம் அல்லாஹு வ தஹ்ரீமி மா அஹல்ல பிலா ஹுஜ்ஜத்தின் வலா புர்ஹானின். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய பாதிரியார்களை வணங்கலை, சஜிதா செய்யலை, அவங்கள கையை என்ன செய்யலை, காலாக நினச்சி அவங்க வந்து தரையில் வைத்து கொள்ளவில்லை. மாறாக என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை ஹலாலாக்கின விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க, அதே போல் அல்லாஹ் அனுமதித்த விஷயத்தை அவர்கள் தடை செய்து விட்டார்கள். இதை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவங்கள பின்பற்றினாங்க அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல. அடுத்து அத்தக்லீதுல் ஆமா, கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்பது இருக்கிறது, ஃபில் அஸ்ருல் ஹதீஸ், நமது காலத்தில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். அதனால தான் மார்க்கத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன அப்படின்ட்டா, தக்லீத் பின்பற்றுதல் என்பது ஃபிக்குகளையும் சொல்லுவாங்க. இப்போ மார்க்க சட்டங்களில் ஒருத்தர் ஹனஃபியாவோ ஷாஃபியாவோ மாலிக்கியாவோ ஹம்பலியாவோ இருப்பதில் தப்பு கிடையாது. ஆனால் எல்லா இமாம்களையுமே அல்லாஹ்வுடைய கிருபையில் ஆதாரங்களை முன்வைத்து தான் அவர்கள் மார்க்க சட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்ற 2 பழங்களை புளிந்து வரக்கூடிய சாறு தான் ஃபிக்குங்கிறது. அதனால் ஏதாவது ஒரு மதுஹபில் இருக்கிறதுல தப்பும் கிடையாது. ஆனால் மதுஹபின் பெயரில் குர்ஆன் சுன்னாவை புறக்கணிப்பது என்பது, அல்லாஹ்வின் தூதரையும் புறக்கணிப்பது என்பது கூடாது. இப்போ இந்த தக்லீத் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்பற்றுதலுங்கிறது மதுஹபை பின்பற்றுறதுக்கு சிலர் பயன்படுத்துகிறாங்க.
சரி, அவர்களுடைய ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறோம். அதாவது ஷேக் சாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஃபிதஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றுவது வாஜிபாகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆதாரங்கள் தெரியாது. எது குர்ஆனுடைய வசனங்கள், எது நபிமொழிகள், அந்த நபிமொழிகளில் வந்து எது வந்து ஆதாரத்திற்குரியது, எது பலகீனமானது, எது இட்டுக்கட்டப்பட்டது என்ற பிரித்துணர்வு உள்ள அந்த அறிவுகள் மார்க்க கல்வி இல்லாதனால அவங்களுக்கு வந்து எந்த மதுஹபை நம்ம எப்படி பின்பற்றணும், குர்ஆன் சுன்னாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதுஹபுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. மதுஹப்னு சொன்னால் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை கலாச்சாலை எல்லா துறைகள்லையுமே இருக்குது. அப்படி அல்லாஹ் ரசூல்னு சொன்ன இந்த ஃபிக்குஹை வந்து எப்படி வழங்கணும்னா இந்த ஒரு முறையில், மதுஹப்னா இந்த பாதையில் விளங்குங்கள் அப்படின்னு நமது பெரியார்கள், நமது முன்னோர்கள் ஒரு வழிவகுத்து வச்சுருக்கிறாங்க. எனவே இது வந்து பொதுமக்களுக்கு இன்றியமையாத ஒன்று, வாஜிபு. ஆனால் துல்லாபுல் இல்ம், உங்களை போன்ற மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்கள், உலமாக்கள், இவர்களுக்கு தக்லீத் செய்வது கூடாது. எப்படி பொதுமக்களுக்கு வாஜிபோ உங்களுக்கும் உலமாக்களுக்கும் இத்திபா செய்கிறது ஜாயிஸு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. கல்லது யுக்கல்லி தக்லீத்னாலும் பின்பற்றுறது தான், இத்தபிஎன பின்பற்றுறது தான். ஆனால் இத்திபாவுக்கும் தக்லீதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, தக்லீதுன்னு ஆதாரம் இல்லாமல் பின்பற்றுவது, இத்திபான்னு சொன்னால் ஆதாரத்தோடு பின்பற்றுறது. குர்ஆனை நம்ம பார்க்கலாம், சூரத்துல் கஹ்ஃபில் அதிகமாக வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கும் பொழுது நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா. அப்போ ஹித்ரை சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நான் ஆதாரத்தை அவரோட விளக்கத்தை சொல்லும் வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, நீங்கள் என்னை பின்பற்றணுங்கிறாங்க. ஃபெனி தபா அத்தனி, என்னை பின்பற்றினால், ஃபெனி தபா அத்தனி ஃபலா தஸ் அல்னி அன் ஷையின் ஹத்தா உஹதிஸ லக மின்ஹு திக்ரா, நான் உங்களுக்கு விளக்கும் வரை நீங்கள் இடத்துல கேட்கக்கூடாதுன்னு. அப்போ இதுதான் தக்லீதுக்கு ஆதாரமாக எடுக்கிறாங்க. ஆனால் தப்பு, இங்கே வந்து தக்லீது பற்றி வரல, இத்திபா பற்றி தான் வருது. எங்கள் பின்பற்றினாலும் தான் சொல்கிறாங்கல்ல. ஃபெனி தபா தனி, அங்கே இன் கல்லத்தனி அப்படின்னு வரலை. எனவே நாம் தவறாக விளங்கக்கூடாது சட்டங்களை. இத்திபா செய்யலாம், தப்பு இல்லை. ஒருத்தரை பின்பற்றலாம், ஒரு இமாமையோ ஒரு ஆலிமையோ ஒரு மதுஹபியை நாம் பின்பற்றலாம். அந்த ஆலிம், அந்த மதுஹபுடையவர்கள் அதற்குரிய ஆதாரத்தை வைத்திருக்கும் பொழுது, அவங்க நமக்கு ஆதாரத்தை தெளிவாக சொல்லலை. இப்போ தொழுகையுடைய கடமை என்ன, தொழுகையை முடிப்பவைகள் என்ன, தொழுகை ஆகுமாக்கூடிய விஷயங்கள் என்ன, தொழுகையில் சுன்னத் என்ன, முஸ்தஹப் சட்டங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே குர்ஆன் சுன்னாலேருந்து வெளியே வந்தது தான். தனியாக யாருமே வேறு வேதங்கள்லேருந்து ஆதாரமாக எடுக்கலை தான். ஆனால் அதுக்கு அந்த ஆதாரத்தை அவங்க அந்த இமாம்களும் அந்த மதுஹபுடையவர்களும் தெரிஞ்சு வச்சு எழுதி வச்சுருக்கிறாங்க தெளிவாக கிதாபுகள். எனவே பொதுமக்களுக்கு தக்லீத் செய்வது வாஜிபு. ஆனால் துல்லாபுல் இல்ம், மார்க்க கல்வி படிக்கக்கூடியவர்கள் இன்னும் உலமாக்களுக்கு இத்திபா தான் செய்யணும். நம்ம தக்லீத் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, நீங்கள் இத்திபா செய்யுங்க, ஆதாரத்தோடு செய்யுங்கிறோம். ஹைர், இப்போ இந்த ஒரு தர்ஸில் இந்த பகுதியில் என்ன சொல்ல வராங்கன்றதை பாருங்கள். தக்லீதுல் ஆமா ஃபில் அஸ்ர் அல் ஹதீஸ், நமது காலத்தில் நிகழக்கூடிய ஒரு குருட்டுத்தனமான ஒரு தக்லீத், ஒரு பின்பற்றுதல் என்பது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று தாயிஃபத்துன் சூஃபியா, இந்த சூஃபி மக்கள், சூஃபிய சித்தாந்தத்தை உடையவர்கள். சூஃபிசம் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது அல்ல, அது தனி மதம். அது ஹிந்து மதத்தில் இருக்கிறது, புத்த மதத்தில் இருக்கிறது, ஜெயினிய மதத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தில் வந்து சூஃபிசன்றது கிடையாது. ஆனால் தசவுஃப் இருக்குது, ஆன்மீகம் இருக்கிறது. அதை வந்து தசவுஃப்ன்ற வார்த்தை குர்ஆன் சொன்னால வரல, பின் வந்த மக்கள் அதை அடையாளப்படுத்துவதற்காக ஆன்மீகத்திற்கு தசவுஃப்னு சொன்னாங்க. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா தஸ்கியா இருக்குது, ஜுஹூத் இருக்குது, சுலூக் இருக்குது. இது போன்ற வார்த்தைகள் தான் குர்ஆன் சொன்னால வருது. நபிமார்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, மக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தையும் தங்களுடைய போதனையும் சொல்வதற்கு முன்னாடி அவங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், தஸ்கியா செய்வாங்கன்னு வருது. யத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி வயு அல்லிமுல் கிதாபுல் ஹிக்மா அப்படின்னு இருக்கு. எப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை ஓதி காமிப்பார்களோ, இன்னும் ஹிக்மத்தை ஓதி காமிப்பார்களோ, அந்த வசனத்துக்கு முன்னாடி யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். எதுலேருந்து பரிசுத்தப்படுத்துவாங்க, எதை பரிசுத்தப்படுத்துவாங்க, உள்ளத்தை பாவங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவார்கள். அதனால தான் சஹாபாக்கள் சொன்னாங்க, நஹனு தஅல்லம்னல் ஈமான சும்ம தஅல்லமுல் குர்ஆன, நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஈமானை கற்றுக்கொண்டோம், அப்போ தான் நம்ம அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட முடியும் என்ற கருத்தை வந்து இந்த தசவுஃப்னு சொல்லக்கூடிய ஆன்மீகம் நமக்கு சொல்லுது. ஆனால் சூஃபீச சிந்தனைவாதிகளுடைய விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வும் ரசூலும் ரெண்டாவது, அவங்களுடைய ஷேகுமார்கள் தான் அவங்களுக்கு முன்னாடி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், வஅபுத் ரப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் யகீன் வரக்கூடிய வசனத்துக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது யகீன் வரும் வரை அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று வரக்கூடிய இந்த வசனத்துக்கு சூஃபீஸ சிந்தனைவாதி என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு யகீன் வந்துருச்சு, அல்லாஹ் தாங்கிற யகீன்
யக்கீனா நம்பிக்கை. எனவே எங்கள் நம்பிக்கை வந்த பிறகு நாங்கள் ஏன் தொழுகணும், தொழுக தேவையில்லைன்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்துடுறாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும். தொழுகை என்பது கடமையான ஒரு விஷயம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொழுகையை மறுப்பவன் விடுபவன் இஸ்லாத்திற்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மண் தரக்க சொலாத்த முத்த அம்பிதர் ஃபக்கது கஃபர, யார் தொழுகையை வேண்டுமென்றே விடுகின்றாரோ அவர் காஃபிராகி விட்டார்ன்ற வசனங்கள்லாம் வருது. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். ஆனால் இந்த இடத்துல அந்த வஅபுத் ரப்பக்க ஹத்தா யஅத்தியக்கல் யகீன், யகீன் வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, மரணம் வரும் வரை. இப்போ நமக்கு அரபு மொழி தெரியுதுன்னு சொல்லி போட்டுட்டு யகீன்னா அதுக்கு அர்த்தம் நம்பிக்கை வந்து உடனே சொல்லி நம்ம வச்சிடக்கூடாது. அதனால தான் அரபுகளாக இருந்தாலுமே அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த வசனத்துக்கு பின்னணி என்னன்னு பார்க்கணும். இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களான சஹாபாக்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்த்தா, யகீன்னா மரணம். எனவே மரணம் வரும் வரை தொழுகையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வருது. இப்போ சூஃபியாக்கள் இப்படி விளங்கிட்டு தொழுகிறது இல்லை. அவங்களுக்கு வந்து ஹராமான விஷயங்கள்லாம் ஹலால். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஷரியத்தில் இருக்கிறீங்க, ஷரீஅத்தில் இருப்பவர்களுக்கு தான் ஹலால் ஹராம், நாங்கள் தரீக்கத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு இது ஜாயிஸும்பாங்க. பட்டு அவங்களுக்கு கூடும், காலில் அவங்கள வணங்கலாம், இன்னும் வந்து என்னென்ன ஹராமான விஷயங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு கூடும், நமக்கு கூடாது. எல்லாம் மன்னிக்கணும். இது வந்து ஒரு வழிகேடான ஒரு செய்தி இந்த சூஃபிசம்ங்கிறது. எனவே இவர்களுடைய ஒரு வழிகேடு இருக்கிறது, அது இன்றைய காலத்தில் கண்மூடித்தனமான ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு நம்ம ஆசிரியர் அவங்க சொல்கிறாங்க. தாயிஃபத்துன் சூஃபியா. இன்னொரு கூட்டம் இருக்குது தாயிஃபத்துன் ராஃபிதா, ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் 12 வகையினர். இப்போ கூட சமீபமாக கூட நான் ஒரு அமர்வில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஷியாக்களை பற்றி பேசியிருக்கிறேன், கியாமத்தின் அடையாளங்கள் சொல்லி. ஸோ அந்த கிளிப்பு யூடியூப்லேயும் இருக்கும், நம்ம வகுப்புலையும் நம்ம கொடுத்துருக்குறோம், அது கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக ராஃபிதாக்கள் சொல்லக்கூடிய, அதாவது மறுப்பவர்கள், ரஃபதா எர்ஃபதுன்னா மறுப்பவர்கள், இவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை திட்டுவதும் கேலி செய்வதும் தான் இவர்களுக்கு பழக்கம், இந்த ஷியாக்களுக்கு. ஆனால் தங்களோட அஹ்லுல் பைத், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா உண்மையான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமாக இருந்தால் அல்லாஹ்வையும் ரசூலையும் மதிப்பார்கள், அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவார்கள். ஆனால் இவங்க நினச்ச அடுப்பில் அதுக்கு வியாகியானம் கொடுக்கிறது. எனவே இன்றைய காலத்தில் உள்ள சமகால குருட்டுத்தனமான தக்லீத் ஆமா என்றால் இந்த 2 கூட்டம் தான். இந்த சூஃபியாக்கள் என்பவர்கள் ஷியாயிச மதத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்பது அது சந்தேகம் கிடையாது. இந்தியாவில் அவர்கள் பரேலவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யூபியில் உள்ள இந்த பரேலவி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அகமது ரிசா கான் பரேலவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய எல்லா கல்வி ஞானங்கள்லாம் கொடுத்து வச்சுருந்தான். ஆனால் அவருக்கு இருந்த அந்த கல்வி ஞானத்தை முறைகேடாக பயன்படுத்தி அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய உண்மையான கொள்கையிலிருந்து அவர் திசை திருப்பி மக்களை தர்காவின் பக்கம் கொண்டு போய் அங்கே சஜதா செய்கிறது, அங்கே ஜியாரத் பண்ணுறது, இன்னும் அந்த இறைநேசர்கள் தங்கள் வாழ்க்கையை தௌஹீதுக்கும் இறைவனுக்கும் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் செலவு செய்தார்கள். ஆனால் அவர்களை கேலி பரிகாசம் செய்வதை போன்று அங்கேயே போய் என்ன செய்கிறது, அவங்கள்ட்ட உதவி கேட்குறது, அங்கே சஜதா செய்கிறது, தவாஃப் செய்கிறது, கோவில் மாதிரி இன்றைக்கி ஆக்கிட்டாங்க. கோவிலில் நிற்க வச்சு வணங்குறாங்க, இங்கே அவங்க படுக்க வச்சு வணங்குறாங்க. அதான் வித்தியாசம். எனவே இதே போன்ற இந்த தர்காயிசத்தை, கபர்களை வணங்கக்கூடிய வழிகேடான ஷிர்கான விஷயங்களை எல்லாம் இந்த சூஃபியாக்களும் இந்த ராஃபிதிய ஷியாக்களும் தான் உருவாக்கினார்கள் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள். அல்லத்தைனி வகாஅத்தா ஃபி தக்லீதுல் ஆமா, இந்த 2 பேரும் தான் தக்லீத் ஆமாவில் வருகிறார்கள். லி மஷாயிஹ் தலாலி, வழிகட்ட அவங்களுடைய குருமார்களை பின்பற்றுகிறார்கள். வைமத்து சூஇ, மோசமான அவங்களுடைய தலைவர்களை பின்பற்றுகிறார்கள். பிகைரி பசீரத்தின், ஒரு ஆழமான எந்த விதமான அறிவும் இல்லாமல், புர்ஹானின் எந்த ஆதாரமும் இல்லாமல் பின்பற்றுகிறார்கள். வஜஅலு அத்தாஅத லஹும், இவர்களுக்கு கட்டுப்படுவதை தாஅத்தன் முத்லகா அம்யா, கண்மூடித்தனமாக அவர் பின்பற்றுகிறார்கள். ஃபஅஹதுஹும் மா ஷைஹிஹி, அந்த ஷேகுமார்களை பின்பற்றக்கூடிய, அந்த குருமார்களை பின்பற்றக்கூடிய அந்த முரீதுகள், அவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லைங்களா, அதில் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, கல் மையித்தி பயன எதை முகசிலிஹி, ஒரு மையத்தை கழுவக்கூடிய ஒரு நபருக்கு முன்னாலும் இருக்கக்கூடிய ஒரு நபரை போன்று ஆகிடுவாங்க. யுகல்லிபுஹு கைஃபஷா, எப்படி இந்த மையத்தை அவர் விரும்புகிறாரோ கழுவுறதுக்கு, அப்படியெல்லாம் ஒரு ஷேக்கு முன்னாடி அந்த முரீது, அந்த சூஃபிசத்தை பின்பற்றக்கூடியவர் மாறிவிடுகிறார். ஏன்னா அவர் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார். எனவே அந்த குர்ஆன் சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றது அவங்கள்ட்ட 2வது பட்சம். அவங்க ஷேக் சொல்லிட்டாங்கன்னா அதான் மார்க்கம், அதான் தீன். ஒமின் அஸ்வாபில் இன்ஹிராஃபி அனில் அகீதத்து சஹீஹா, சரியான கொள்கையிலிருந்து திசை திருப்பும் அடுத்த காரணம் என்னென்னா 6வது காரணம் இத்திபா சுபல பலால், வழிகேடான விஷயங்களை பின்பற்றுவது. ஒமிம்மா எதுல்ல அலதாலிக்கு, இந்த விஷயத்தை உங்களுக்கு ஆதாரமாக சொல்ல வேண்டுமென்றால் சூரத் அன்ஆமுடைய 153வது வசனம் சொல்லுகிறது தெளிவாக, வன்னஹாதா சுராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு, இதுதான் எனது நேர்வழி,
இதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபல, பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது தனது செல்லும் இடத்தை விட்டு உங்களை திசை திருப்பிவிடும், நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கின்றான். அடுத்து 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சரியான கொள்கையை விட்டு திசை திருப்பக்கூடிய வழிகேட்டை நாம் அடைய செல்லக்கூடிய 7வது காரணம் அல் கஃப்லத்து அன் ததப்புரி ஆயாத்தில்லாஹி அஷ்ஷரஇய்யத்தி வல் கௌனியத்தி. ஆயத்துல்லா ஷரஇயான ஷரியத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள், அத்தாட்சிகள், வல் கௌனிய இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் எல்லாம் படைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சிந்திப்பதை விட்டும் பாராமுகமாக இருப்பது, கஃப்லத்தாக இருப்பது. வக்கத் தல்ல அலா ஹாதா அதில்லா, இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. மின்ஹா அதில் ஒரு ஆதாரம் தான். முதலாவது பாருங்கள், உலாயிக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம் வ சம்இஹிம் வ அப்சாரிஹிம் வ உலாயிக ஹுமுல் காஃபிலூன். இவர்கள்தான் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டான், அவருடைய காதுகளில் முத்திரையிட்டு விட்டான், அவருடைய பார்வையில் முத்திரையிட்டு விட்டான். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள்தான் பொடுபோக்காக இருப்பவர்கள், பாராமுகமாக இருப்பவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து நஹல் 108வது வசனம். அதே போன்று 2வது ஆதாரம் பாருங்கள், வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கதீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நாம் இந்த நரகத்திற்காக வேண்டிய சிலரை ஜின்களிலிருந்தும் மனிதர்களிருந்தும் படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், ஆனால் லா யஃப்கஹூன பிஹா, ஆனால் அதை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். வலஹும் அயுனன், கண் இருக்கும், லா யுப்ஸிரூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் முறையாக ஆழமாக சிந்தித்து பார்க்க மாட்டாங்க. வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காது இருக்கும், லா யஸ்மஉன பிஹா, அதை கொண்டு முறையாக கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவர்கள். பல் ஹும் அதல், இன்னும் அதைவிட கேடுகட்டவர்கள். உலாயிக்க ஹுமுல் காஃபிரூன், இவர்கள் தான் பாராமுகமாக இருப்பவர்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் 7வது அத்தியாயம் 179 வசனம் சொல்லுகிறான். இன்னொரு ஆதாரம் பாருங்கள், சூரத்து யூசுஃப் 105வது வசனம். வக்க ஐயும் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எத்தனையோ அத்தாட்சிகள் வானத்திலும் பூமியில் இருக்கின்றது. யம்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன், அதை கடந்து செல்கிறார்கள், அதை புறக்கணித்தவர்களாக கடந்து செல்கிறார்கள். 8வது காரணம் பாருங்கள், அல் கிப்ரு, பெருமை, மெத்தனம், எனக்கு தெரியும், தான் என்ற ஒரு திமிர், கர்வம். வஹுவல்லதி யதுஉ சாஹிபஹு இலா ரத்தில் ஹக், இதுதான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனிதனை வழித்தவர வழிபிரளச் செய்கிறது. வஅதமி கபூலிஹி, ஏற்றுக்கொள்வதற்கு இருமாப்பு. என்னது, நான் படித்தது வேறு மாதிரி இருக்குது, எங்கள் குடும்பத்தில் சொல்லிக் கொடுத்தது வேறு மாதிரி இருக்குது, நான் விளங்கினது வேறு மாதிரி இருக்குது, இவர் என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்ற எண்ணம். இங்கே யார் சொல்கிறதுன்றது விஷயம் அல்ல, எப்படி சொல்கிறாங்கன்றதான் பார்க்கணும். குர்ஆன் சொன்னால இருக்கா, அல்லாஹ் ரசூலும் நமக்கு வரலாறு சொல்லியிருக்காங்களா, அதை பார்க்கணும். அதமி கபூலிஹி மிம்மன் ஜஅ பிஹி, யார் இதை கொண்டு வந்தார்களோ, யார் இதை சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. பி சபபி இஹ்திகாரிஹி, ஏனால் அது கொண்டு வந்தவரை இலக்காரமாக பார்ப்பது. கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி, நபி அவங்க சொன்னாங்க இல்லையா, அல் கிப்ரு, பெருமை என்றால் என்னன்னா பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பதும், வ கம்துன் நாஸ், மக்களை இழிவாக கேவலமாக பார்ப்பதும் தான். அஹ்ரஜஹு முஸ்லிம், முஸ்லிம் என்ற நூல் இதை கூறியிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வந்திருக்குது. பத்தருல் ஹக் அப்படின்னா என்னென்னா தக்கப்புர் அலல் ஹக்கி ஃபலா யக்பலுஹு, உண்மையை சத்தியத்தை எடுத்துக்கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது, அதான் தக்கப்பூர் செய்கிறது. கிபர்னு அர்த்தம் சொல்லுவாங்க. இன்றைக்கி மக்கள் தப்பாக வளைக்கிறாங்க. கிபர்னு என்ன நினைக்கிறாங்க, நல்ல ஆடை உடுத்தக்கூடாது, ரொம்ப பங்கரையாக இருக்கணும், ஏழை மாதிரி இருக்கணும், சூஃபி மாதிரி இருக்கணும், இதெல்லாம் இல்லை. அபூபக்கர் சித்திக் தான் ரசூல்கிட்ட சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் அழகான ஆடை உடுத்தணும், நல்லா அழகான காலணி அணியணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன், இது வந்து பெருமையில் சேருமான்னு கேட்குறாங்க. இல்லை, பெருமைனா என்ன, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் கிபுர் பத்துல் ஹக் வ கம்துன் நாஸ், மக்கள் ஒரு சத்தியத்தை சொன்னால் அதை மறுக்கிறது, எனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுக்கிறது, அதே மக்களை இழிவாகவும் கேவலமாகவும் பார்ப்பது, இதுதான் அப்படிங்கிறாங்க. அதான் கம்துன் நாஸ்னா இஹ்திகாருஹும், அவர்களை இழிவாக பார்ப்பது, இஸ்திஹானத்து பிஹிம், அவர்களை இழிவுபடுத்துவது அப்படிங்கிறாங்க. இன்ன ஹாத சபபு அல் ஹத்தீர், இந்த ஒரு அபாயகரமான காரணம், லஹு அல்லதி, இதுதான், அமால ரஸ ஷர்ரி, தீமையின் தலையை சாய்க்கிறது, ஓ மன்பஅஹு அஸாஸுஹு, அதோடைய அடிப்படையும் அது எங்கிருந்து வெளியாகுமோ அந்த இடத்திற்கும் அடிப்படையான காரணம். அது யார், இப்லீஸ். அனில் ஹக்கி அல் முபீன், தெளிவான சத்தியத்தை திசை திருப்ப வைத்த இப்லீஸ் தான். கமா கால தாலா, அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், இது குல்நாலில் மலாயிக்கத்தி சுஜுது, மலக்குகளுக்கு நாம் சொன்னோம், உஸ்ஜுது, நீங்கள் சஜிதா செய்யுங்கள், லி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஃபசஜது, எல்லாருமே சஜிதா செஞ்சாங்க, எல்லா இப்லீஸை தவிர. அபா, அவன் மறுத்து விட்டான், வஸ்தக்பர, அவன் பெருமை அடித்தான், வகான மினல் காஃபிரின், எனவே
நிராகரிப்பவர்கள் ஒருவனாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்ராவில் 34 வருஷத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அவன் ஷைத்தான் சொன்ன காரணம் என்ன? அல்லாஹ் நீ வந்து மனுஷனை மண்லேருந்து படைச்ச, எண்ணெயை நெருப்புலேருந்து படைச்ச. நெருப்பு எங்கே போகும்? கீழேருந்து மேலே போகும். மண் மேலேருந்து போட்டால் கீழே தான் விழுவும். அப்போ இவ்வளோ பலகீனமான ஒரு விஷயத்துக்கு நான் சஜிதா செய்ய முடியும் அப்படின்னு தன்னை பற்றி உயர்வாக்குறது அல்லாஹ்வோட கட்டளையை மறுத்தான். அதனால தான் அவன் ஷைத்தான் ஆகிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இபாதத்து, அவனுடைய ஒழுக்கம் எல்லாத்தையும் பார்த்து அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனை மலக்கூத்து சமாவத்தில் இருந்த மலக்குகள் தன்னை வணங்கக்கூடிய இடத்துல வச்சுருந்தான், ஆபிதா வச்சுருந்தான். இன்னும் சில இடங்களில் ரிவாயத்தில் வருது, பூமியில் அல்லாஹ் வந்து ஃபஸ்ட்டு ஜின்னில் படைக்கும்போது இந்த இப்லீஸை தான் மலக்குகளுக்கு தலைவனாக ஆக்கி தனி படை அனுப்பினா. அவர்கள் தான் சென்று ஜின்னில் அடக்கி வைத்தார்கள். இப்படி ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருந்தவன் அல்லாஹ்வுக்கு கட்டளைக்கு அடிபடியான காரணமாக இப்லீஸாக சபிக்கப்பட்டவனாக மல்ஊனாக மாறிவிட்டான் என்ற ஒரு காரணத்தை நாம் கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். வக்கது கான ஐதன் ஹுவ சபபு الرئيس في ميل غيره من الأمم الكافرة عن اتباع صراط المستقيم. சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு நேரான பாதையை பின்பற்றுவதை விட்டும் காஃபிரான உம்மத்தினர்கள் பலரை வழிகெடுத்ததற்கு முக்கியமான காரணம் அவன்தான். அல்லதி ஜாஅத் பிஹி ரசூலுல்லாஹி அல் கிராம் ஸலவாத்துல்லாஹி ஸலாமு அலைஹிம். நபிமார்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை விட்டு அவன் புறக்கணிக்க வைத்து விட்டான். இது கால் அல்லாஹ் தஆலா ஃபி பயானி ஹாதில் ஹக்கீகா. இது ஹக்கீகத்தை பற்றி, இந்த உண்மையை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது சும்ம பஅஸனா மின் பஅதிஹி மூசா, அவர்களுக்கு பிறகு மூசாவையும் ஹாரூனையும் நாம் ஃபிரௌனுக்கும் கூட்டத்தாருக்கும் நாம் நபியாக அனுப்பினோம். பி ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டு. ஃபஸ்தக்பரு, ஆனால் ஃபிரௌனோட கூட்டங்கோ அவர்கள் பெருமை அடித்தார்கள். வகானு கௌம முஜ்ரிமீன், எனவே அவர்கள் குற்றவாளிகளாக முஜ்ரிம்களாக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து யூனுஸில் 75வது வசனம். வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். நான் கால ஜல்ல வஅலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் ஃபுஸ்ஸிலத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு, ஆது கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் பெருமை அடித்தார்கள், உண்மையை மறுத்தார்கள். ஃபில் அர்தி, உலகத்தில் பி கைரில் ஹக், அநியாயமாக அக்கிரமமாக. வகாலு மன் அஷத்து மின்னா கூவா, எங்களை விட யார் வலிமையானவர்கள் என்று. எல்லாம் அவங்க அழிக்கலையா? ஆது சமூக கூட்டம் தான் அரபுகளுக்கு முன்னோடிகள். இவங்க அரபு மொழி பேசக்கூடியவர்கள். இல்முல்லோகான்னு சொல்லக்கூடிய லிங்குவிஸ்டிக்ஸில் நம்ம படிக்கும் பொழுது மொழியியல் ரீதியாக மொழி எங்கிருந்து வருகிறது என்று நாம் படிச்சிருப்போம். அதில் வந்து அரபுடைய மூதாதையர்கள் ஆது சமூகம் தான். ரொம்ப வலிமையாக இருந்தாங்க. அவங்க தங்களுடைய எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தாங்கன்னா தங்களுடைய கரங்களாலேயே மலைகளை குடைந்து வாழ்வார்களாம். அந்தளவுக்கு உயரமாக இருந்தாங்க, ரொம்ப வலிமையானவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் ஒரு சின்ன காற்றுல அல்லாஹ்வுடைய அதாபில் கொண்டு அவர்களை அழித்து விட்டான். அடுத்து 9வது காரணம் இத்திபா ஷைத்தான், ஷைத்தானை பின்பற்றுவது. இப்போ இதுக்கு முன்னாடியும் ஷைத்தானை பற்றி உள்ள காரணங்களை நாம் சொன்னோம். குறிப்பாக 8வது ஒரு காரணம் இருக்கிறது, அல் கிபுரு, பெருமை. அந்த பெருமையும் அந்த அழிச்சாட்டையும் தான் ஷைத்தானை இப்லீஸாக மாற்றியதுன்னு பார்க்குறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானை பற்றி, அவனை ஷைத்தானை பின்பற்றுவதற்கு உரிய தண்டனைகள், இன்னும் அதை பற்றி எச்சரிக்கைகளை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். ஒன் அதில்லத்து அலா தாலிக மின் கிதாபி ஒ சஹீஹ் சுன்னதி கதீரா. திருக்குர்ஆனிலும் ஆதாரபூர்வம் நபிமொழியிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. மின்ஹா மாயா அத்தி சூரத்துல் ஹிஜ்ரில் 39வது வசனம். கால ரப்பி, இறைவா, பிம்மா அகுவைத்தனி, ஷைத்தான் சொன்னான், பிம்மா அகுவைத்தனி, நீ என்னை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டாய், எனவே எனக்கு வேறு முகாந்திரம் இல்லை, நான் வழிகட்டு போயிட்டேன், அப்போ எனக்கு ஒரே ஒரு வரத்தை கொடு அப்படின்ற மாதிரி ஷைத்தான் கேட்குறான். இல்லை உஸையின லஹும் ஃபில் அர்த், பூமியிலே அவர்கள் செய்யும் தவறுகளை அளவுபடுத்தி காமிப்பேன். வல ஊவி என்னஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேங்கிறான். இது ஷைத்தான் எல்லா இடத்துல கேட்ட விஷயம். இங்கே கவனிக்கணும் பாருங்கள். பிமா அகுவைத்தனி, எனவே அகுவைத்தனி, நீ என்னை வழிகெடுத்து விட்டாய். அப்போ நேர்வழி காமிப்பதும் அல்லாதான், வழிகெடுப்பதும் அல்லாதான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது ஒமன் ஷா அஃபல் யுமின் ஒமன் ஷா அஃபல் யக்ஃபுர், யார் நாடுகிறார்களோ அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், நாடுபவர்கள் மறுக்கட்டும், இறை மறுப்பால் ஆகட்டும் நல்லா சொல்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது, நினச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துக்கோன்னு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குர்ஆனையும் இறக்கியிருக்கிறான், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஷைத்தானையும் படைத்திருக்கிறான், நமக்கு பகுத்தறிவையும் கொடுத்துருக்கிறான். தீயை தொட்டால் சுடுமா சுடாதா, நல்லது எது கெட்டது எதுன்ற புத்தியும் கொடுத்துருக்கிறான். எனவே நாம் தான் ஷைத்தானுடைய இந்த பாதைகளை இனம் கண்டு அதிலிருந்து தப்பிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்தடுத்து வசனங்கள், அடுத்தடுத்து விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அஸ்பாபுல் இன்ஹிராஃப் அன் அகீத் சஹீஹால கிட்டத்தட்ட 9 காரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2
இதோட முடிச்சிடுவோம், நம்ம பார்ப்போம். ஓகே, 3வது வசனம் பாருங்கள். 2வது வசனம் ஃபாத்திருடைய 6வது வசனம். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், ஷைத்தானாகியவன் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான். ஃபத்தஹிது அதுவா, எனவே அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா இது ஹிஸ்பஹு, தன்னுடைய கூட்டத்தாரை அவன் அழைக்கிறான். லியக்கூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், நரகவாதிகளாக ஆகுவதற்காக. அப்போ சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கலை, அமைதியின் பக்கம் அழைக்கலை, அல்லாஹ்வினுடைய சட்டங்களை பின்பற்றுவதற்கு அழைக்கலை. ஷைத்தான் எப்பொழுதுமே நன்மையான காரியத்தை செய்வது தூண்டுறது போன்று சில விஷயங்கள் சொல்லுவான். ஆனால் எதுக்குன்னா மோசமான காரியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. சிலரை வந்து தஹஜ்ஜுத் தொழுங்க, அதுக்கு அந்தஸ்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி மனதில் ஒரு மனுஷன் எண்ணம் வந்துடும். ஆனால் கடைசியாக ஃபஜ்ரை கோட்டை விட்டு தூங்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். எனவே எதுக்கு வெயிட் கொடுக்கணும்? ஃபரதுக்கு முதல் வெயிட் கொடுக்கணும், அதுக்கு பிறகு தான் சுன்னத்து நஃபீல் இதுக்கெல்லாம் வெயிட் கொடுக்கணும். இப்போ ஷைத்தான் சில சமயம் என்ன செஞ்சிருவான், அப்படியும் கெடுத்துருவான். சில பேருக்கு என்ன செய்கிறது, சில நன்மையான காரியங்களை கண்ணில் காமிச்சிட்டு அடிப்படையான விஷயங்களை விட்டு கோட்டை செய்ய வச்சுருவான். இந்த ஷைத்தான் வந்து ரொம்ப கெட்டிக்காரன். நாம் அதிலும் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை நாம் முறையாக கற்க வேண்டும், அல்லாவே அஞ்ச வேண்டும். ஷைத்தானத்தில் நம்ம அதிகமாக பாதுகாப்பும் தேடணும். قال تعالى قال فبما أغويتني لأقعدن لهم صراط المستقيم. யாரெல்லாம் நீ என்னை வழிகெடுத்து விட்டாய், அதை கொண்டு நான் கேட்கின்றேன். லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீமுடைய நேர்வழியில் பாதையில் நான் அவர்களை உட்கார்ந்து அவர்களை வழிகெடுப்பேங்கிறான். சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், அவருக்கு முன்பாக வருவேன். மின் ஹல்ஃபியும் பின்பாக வருவேன். ஐமானையும் வலதுபுறம் வருவேன். ஷமாயிலும் இடதுபுறம் வருவேன். வல தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அதில் அதிகமானவர்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெறமாட்டாய் அப்படின்னு சேலஞ்சே விடுறான். சூரத்துல் ஆராஃபில் 7வது அத்தியாயம் 16-14 வசனங்கள். கால தஆலா வ கால ஷைத்தான லம்மா குதியல் அம்ர், ஷைத்தான் சொல்லுவானா எப்போ வந்து கியாமத்தில் அல்லாஹ் வந்து தீர்ப்பை சொல்லிடுவானா, நரகம் சொர்க்கம்னு சொல்லி. அப்போ சொல்லுவானா, இன்னல்லாஹ் வஅதக்கும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் வாழும்போது சத்தியத்தை பற்றி வாக்குறுதி கொடுத்தான். இவ்வாறு தொழுதால், இவ்வாறு நோன்பு வைத்தால், இவ்வாறு என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், சத்தியத்தை வாக்களித்தான். இப்போ வாத்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன். என்னது, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். ஆனால் அஹ்லஃப்துக்கும், அல்லாஹ் வாக்குறுதியை என்ன செய்யலை, மீறலை. இங்கே உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான், நரகத்தை அதே மாதிரி மாறு செஞ்சால் கொடுப்பேன்னு சொன்னால் கொடுத்துட்டான். ஆனால் அஹ்லஃப்துக்கும், நான் உங்களுக்கு மாறு செஞ்சுட்டேன் கொடுத்த வாக்குறுதிக்கு. ஒமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், எனவே உங்களுக்கு உங்கள் மீது நிர்பந்திக்குடன் யாரும் இப்போ கிடையாது. எல்லா அந்த ஆவுத்துக்கும், நான் என்ன செஞ்சேன், உங்களை ஜஸ்ட்டு அழைக்க தான் செஞ்சேன். ஆனால் ஃபஸ்தஜப்தும் லீ, நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டீங்க. நான் உங்களை கையை பிடிச்சேன், தப்பை செய்ய சொன்னேன், நான் வழியை காமிச்சேன், நீங்கள் போயிட்டீங்க, நான் பொறுப்பாக முடியுமா அப்படிங்கிறான் ஷைத்தான். பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு சூழல். இப்ராஹிம் சூரத் இப்ராஹிமில் 22 வசனம். அந்த ஐயாத் இப்னு ஹிமார் அல் முஜாஷி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சொன்னார்கள், தாத்தி யௌமின் ஃபி குத்துபத்தி, தங்கள் பிரசங்கம் உரை நிகழ்த்தும் பொழுது ஒரு நாள் சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பி, என்னுடைய ரப்பு அமரணி, எனக்கு ஏவி இருக்கிறான், அன் அல்லிமக்கும், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, மா ஜஹில்தும் மிம்மா அல்லமணி யௌமி ஹாதா, இன்றைய நாள் இன்றைக்கி எதை எல்லாம் சொல்லிக் கொடுத்தானோ அது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதை உங்களுக்கு சொல்லித்தர சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். என்னது, குல்லு மாலின் நஹல் துஹு அபதன் ஹலாலுன், எதையெல்லாம் நான் ஒரு மனிதனுக்கு சொத்தாக பணமாக கொடுத்துருக்கோன்னா எல்லாமே அவனுக்கு ஆகுமாக்கப்பட்டது, ஹலால் ஆகும். வைன்னி ஹலத்து இபாதி ஹொனஃபா அக்குல்லஹும், எனது அடியார்களை எல்லாத்தையுமே இயற்கையாகவே நான் என்னை வழிபடக்கூடிய தௌஹீத்வாதிகளாக ஏகத்துவ சிந்தனைகள் தான் படைத்திருக்கிறேன். இன்னஹும் அத்தத்துஹும் ஷயாத்தியன், அவர்களிடத்தில் ஷைத்தான்கள் வந்தார்கள். ஃபஜ்தாலத்துஹும் அன் தீனிஹிம், தங்களுடைய மார்க்கத்திட்டும் அவர்களை திசை திருப்பி விட்டார்கள். வஹர்ரமத் அலைஹிம் மா அஹலல்து லஹும், எதையெல்லாம் நான் ஹலாலாக்கினோனோ அதெல்லாம் அவங்க ஹராமாக்கிட்டாங்க. வ அமர்த்துஹும் வ அமரத்துஹும் ஐயுஷ்ரிகு பி, எனக்கு ஷிர்க் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏவினார்கள். மாலம் உன்சில் பிஹி சுல்தானா, நான் எதையும் இறக்காத ஒரு ரீதியிலே நான் அதை பற்றி நான் நிர்பந்திக்கவே இல்லை அப்படி செய்ய சொல்லி. ஆனால் எனக்கு மாறு செஞ்சவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு ஷிர்க் செஞ்சிட்டாங்க அப்படின்னு மேலே சொன்ன அந்த வசனத்தில் எல்லாம் சொல்கின்றான். மேலே சொன்ன அந்த அடிப்படையில் இறைத்தூசலாசனவங்க விளக்குறார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கால ஹத்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹத்தல் பியதிஹி, நபி அவர்கள் ஒரு கோடை வரைந்தார்கள். சும்ம கால சொன்னாங்க, ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீம், இதான் அல்லாஹ்வுடைய நேரான ஒரு பாதையாகும். கால சும்மா சொன்னாங்க, கால சும்ம ஹத்த அன் யமீனி வ ஷிமாலிஹி, நேராக கோடு போட்டு வலது பக்கம் இடது பக்கம் கோடு போட்டாங்க. நேராக கோடு போட்டு இது அல்லாஹ்வுடைய கோடுன்னாங்க. வலது பக்கம் இடது பக்கம் கோடு போட்டுட்டு சொன்னாங்க, சும்ம கால ஹாதி சுபுலி, தான் பல வழிகள், வலை சமின்ஹா சபீலுன் இல்லா அலைஹி ஷைத்தான் எதுவோ இலைஹி, இதில் ஷைத்தான் உட்காந்துக்கிட்டு உங்களை அழைச்சிக்கிட்டே இருப்பான். சும்மா பிறகு சொன்னாங்க, வஹன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஉஹு லா தத்தபிஉ சுபல், இதுதான் எனது
நேரு வழியாகவும் இதை பின்பற்றுங்கள், பல பாதைகளை பின்பற்றார்கள், வழிகட்டு போயிருவீங்க அப்படிங்க. அஹ்ரஜு அஹமத் இந்த ஒரு வசனத்தை கொண்ட இந்த ஒரு நபிமொழி முஸ்னத் அஹமதிலும் வருகிறது. ஹசனஹுல் அர்னாவுத், ஷுஐப் அர்னாவுத் ரஹிமுல்லா அவர்கள் இதை ஹசன் என்ற ஒரு தர்ஜாவில் வச்சுருக்கிறாங்க, அங்கீகாரம் பூர்வமான ஒரு நபிமொழி அப்படிங்கிறாங்க. ஹைர், இன்ஷா அல்லாஹ் பேஜ் நம்பர் 42 நம்ம நிப்பாட்டிக்கிறோம். அடுத்து நம்ம அஸ்பாபுல் இன்ஹிராஃப் சஹியா பற்றி சுருக்கமாக ஒரு 9 விஷயத்தை பார்த்துட்டு அடுத்து வசாயில் விகாயா மின் இன்ஹிராஃப் அகீது சஹிஹா, சரியான கொள்கையை விட்டு திசை திருப்பக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிற வழிமுறைகளை பற்றி அடுத்த வகுப்பில் செஞ்சுப்போம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வஃபக்கனில்லாஹு இய்யாக்கும் பிமா யுஹிப்பு வயர்தா. இன்று வரை படித்த விஷயங்களை உள்வாங்கி நோட்ஸ் எடுத்து எனக்கு அசைன்மெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.